வணக்கம். ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவுகள்ல குறிப்பா அந்த 85வது ஆடியோவை நம்ம ஆழமா பார்க்கணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க. ஆமா. ஓஷோவே இத தன் போதனைகளோட உச்சம், ஒரு சிகரம்னு சொல்றார். இதுக்கப்புறம் வார்த்தைகளே இல்ல, அனுபவம் மட்டும்தான்னு சொல்றார். நிச்சயமா அது ஒரு சிகரம்தான். சொல்லப்போனா இங்கதான் தத்துவங்கள், விளக்கங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வருது. அனுபவம் தொடங்குது. ஆமா, நேரடி அனுபவம். இந்த சொற்பொழிவுல ஓஷோ மனித உணர்வோட 4 நிலைகளை பத்தி பேசி அந்த உச்சத்துல வாழ்ற ஒரு ஞானி எப்படி இருப்பார்னு அஷ்டவக்ரர் சொல்றத விவரிக்கிறார். சரி, அந்த 4 நிலைகள்னா என்ன? நாம சாதாரணமா தெரிஞ்சது விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இந்த 3 தான். கரெக்ட். ஆனா ஓஷோ சொல்றாரு, ரொம்ப காலம் வரைக்கும் மேலைநாட்டு உளவியல் விழிப்பு நிலையை மட்டும்தான் முழுமையான நிலைன்னு நம்பிட்டு இருந்துச்சு. ஆமா, அதுதானே கண்ணுக்கு தெரியுது. ஆனா அதுல ஒரு சிக்குது இருக்கு. விழித்திருக்கும்போது நாமளாவே இருக்கிறது இல்லையா? சமூகத்துக்காக பல முகமூடிகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மைதான். அதனால விழிப்பு நிலையை மட்டும் வச்சு ஒருத்தரோட உண்மையான மனசை புரிஞ்சுக்கவே முடியாது. இதுக்கு அப்புறம்தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் கனவுகளோட முக்கியத்துவத்தை சொல்றார். உங்க உண்மையான ஆசைகள், அடக்கப்பட்ட எண்ணங்கள் எல்லாத்தோட மொத்த வடிவம்தான் கனவுன்னு சொன்னார். அதேதான். இது சம்பந்தமா ஓஷோ சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமானது. பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு பழங்குடியினம். ஓ ஆமா, நான் அத படிச்சேன். காலையில எழுந்ததும் வேலையா எல்லாரும் அவங்க கண்ட கனவை பகிர்ந்துப்பாங்களாம். ஆமா, அது வெறும் பகிர்வு மட்டும் இல்ல. கனவுல நீங்க ஒரு தப்பு செஞ்சா கூட நிஜத்துல அதுக்கு பரிகாரம் செய்யணும். என்னது, கனவுல செஞ்சதுக்கா? ஆமா. உதாரணத்துக்கு, ஒரு பையன் அவன் கனவுல பக்கத்து வீட்டுக்காரரோட பழத்தை திருடிட்டதா சொன்னா அவங்க அம்மா அப்பா அவனை அந்த வீட்டுக்கு அனுப்பி மன்னிப்பு கேட்க வைப்பாங்களாம். ஒரு நிமிஷம், இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு. நம்ம சமூகம் செயல்களை மட்டும்தானே தண்டிக்குது, எண்ணங்களை இல்ல. மிகச் சரியான கேள்வி. அவங்களோட பார்வை என்னன்னா, எண்ணம் தான் செயலோட விதை. அந்த விதையில நஞ்சு இருந்தா செடியும் நஞ்சாதான் இருக்கும். அப்போ எண்ணம் உருவாகும் போதே அதை சரி செஞ்சுட்டா? ஆமா, சமூகத்துல தப்பான செயல்களே நடக்காதுங்கிறது அவங்க நம்பிக்கை. ஓஷோ சொல்றார், அந்த சமூகத்துல கொலை, தற்கொலை, திருட்டு மாதிரி பெரிய குற்றங்கள் எதுவுமே நடக்கிறது இல்லையாம். பிரமிப்பா இருக்கு. சரி, இது கனவு நிலை. அடுத்தது ஆழ்ந்த உறக்கம். அது எண்ணங்களும் கனவுகளும் இல்லாத ஒரு நிலை. ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த 4வது நிலை துரியம் இல்லையா? அதேதான், துரியம். இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா அது என்னன்னு சரியா பலருக்கும் தெரியாது. துரியம்னா என்ன? அது எப்படி இருக்கும்? சிம்பிளா சொன்னா, ஆழ்ந்த உறக்கத்தோட அமைதியும் விழிப்பு நிலையோட முழுமையான கவனமும் ஒன்னா சேர்றது. நினைச்சு பாருங்க, உடம்பு தூங்குது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு சாட்சி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. கரெக்ட். ஆனா தூக்கமோ விழிப்பும் எப்படி ஒரே நேரத்துல சாத்தியம்? அது ஒரு முரண்பாடா தெரியுதே. ஓஷோ இதுக்கு ஒரு தீவிரமான உதாரணம் சொல்றார். திடீர்னு கத்தியோட ஒருத்தர் உங்களை தாக்க வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி. அந்த ஒரு கணத்துல மனசுல இருக்கிற எல்லா எண்ணங்களும் கவலைகளும் நின்னு போயிடும். அந்த கணம் மட்டும்தான் இருக்கும். ஒரு முழுமையான விழிப்புணர்வு இருக்கும். ஆமா, இருக்கும். அதுதான் துரியத்தோட ஒரு சின்ன பொறி, ஒரு ஜலக். ஆனா ஞானிங்கிறது அந்த நிலையில 24 மணி நேரமும் இருக்கிறது. ஓ, அப்போ அஷ்டவக்கரர் சொல்ற அந்த சூத்திரத்துக்கு இப்ப வரலாம். ஞானி என்பவர் ஆழ்ந்த உறக்கத்திலும் உறங்காதவர், கனவிலும் கனவு காணாதவர், விழிப்பிலும் விழிக்காதவர். கேட்கவே குழப்பமா இருக்கு. இப்போ அந்த 4 நிலைகளையும் வச்சு பார்த்தா இது ரொம்ப எளிமையா புரியும். அவர் ஆழ்ந்த உறக்கத்திலும் உறங்காதவர், ஏன்னா அவரோட உடல் மட்டும்தான் உறங்குது. உள்ளே இருக்கும் சாட்சி விழுத்துக்கொண்டே இருக்கிறது. ஆமா. அவர் கனவிலும் கனவு காணாதவர், ஏன்னா கனவு ஒரு சினிமா மாதிரி ஓடுறதா அவர் ஒரு பார்வையாளரா நின்னு பார்க்கறார். அவர் அதுக்குள்ள தொலைஞ்சு போறதில்ல. சரி, அப்போ விழிப்பிலும் விழிக்காதவர். நாம தான் விழித்து கொண்டுதானே இருக்கிறோம். நாம விழிப்பு நிலைன்னு சொல்ற இந்த வாழ்க்கையே அவர் ஒரு கனவு மாதிரி தான் பார்க்கறார். இந்த உலகத்துல நடக்கிற நல்லது, கெட்டது, வெற்றி, தோல்வி எல்லாத்தையுமே ஒரு நாடகத்தோட காட்சிகளா பார்க்கறார். அதனால இந்த உலக நிகழ்வுகள் அவரை பாதிக்கிறதில்ல. ஆமா, அதனாலதான் அவர் விழிப்பிலும் விழிக்காதவர். சுருக்கமா சொன்னா, அவர் செய்கிறார், ஆனா அவர் செய்பவர் இல்ல. அவர் பார்க்கிறார், ஆனா அவர் பார்ப்பவர் இல்ல. அவர் வெறும் சாட்சி. இதுக்கு ஓஷோ சொல்ற கபீரின் கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். கபீரோட புகழ கெடுக்கணும்னு காசியில இருந்த பிராமணர்கள் ஒரு வெலமாதுவ ஏற்பாடு செய்றாங்க. ஆமா,
அந்த பெண் கூட்ட நிறைஞ்ச சந்தையில எல்லார் முன்னாடியும் வந்து கபீரோட கைய பிடிச்சுக்கிட்டு என்னை இப்படி தனியா விட்டுட்டு எங்கே போறீங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுடுறா. சுத்தி இருந்தவங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி. கபீரோட சீடர்களுக்கே என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆமா, ஆனா ஒரு நிமிஷம், இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா? ஒரு பொது இடத்துல அப்படி ஒருத்தர் நம்மள அவமானப்படுத்தும் போது கோபமோ அதிர்ச்சியோ வராமல் புன்னகையுடன் அதை ஏற்பது, அது மனித இயல்புக்கு விரோதமா தெரியலையா? மிக முக்கியமான கேள்வி. இது உணர்ச்சிகளை அடக்குவதில்ல, உணர்ச்சிகளை கடந்து போவது. கபீர் அந்த இடத்துல கோவப்படல, விளக்கம் சொல்ல முயற்சிக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், இதுவும் ஒரு காட்சி, ஒரு நாடகம்னு. அதேதான். அவர் புன்னகையோட அந்த பெண்ணிடம், ரொம்ப நல்லது செஞ்ச, இத்தனை நாளா எங்கே இருந்த, வா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு போறார். அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்க யாருமே இதை எதிர்பார்க்கல. அந்த பெண்ணுக்கே அதிர்ச்சி. கபீர் அந்த பெண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தன் கையால உணவு பரிமாறி உபசரிக்கிறார். அந்த சாட்சி நிலை, அந்த அன்பு அந்த பெண்ணோட மனதை மாத்திடுது. அவள் குற்ற உணர்ச்சியில அவரை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறா. இங்க கபீர் அந்த சூழ்நிலையோடு வினை புரியல. அவரு ஒரு சாட்சியா இருந்ததுனால அந்த சூழ்நிலையே அவரை சுற்றி மாற ஆரம்பிச்சிடுச்சு. கரெக்டா சொன்னீங்க. இதுதான் அடக்குவதற்கும் கடந்து போவதற்கும் உள்ள வித்தியாசம். அப்போ ஞானிக்கு இன்பம், துன்பம், கோபம் மாதிரி உணர்ச்சிகளே இருக்காதா? அவர் ஒரு கல் மாதிரி ஆகிடுவாரா? அல்லாஹ் இதுல உள்ள நுட்பம். உணர்ச்சிகள் இருக்கும், ஆனா அவர் அந்த உணர்ச்சிகளாக மாறுவதில்லை. உடல் வலிக்கும், ஆனா நான் வலியில் இருக்கிறேன்னு அவர் நினைக்கிறதில்ல. உடலில் வலி நடக்கிறது, நான் அதை பார்க்கிறேங்கிற நிலையில இருப்பார். ஆமா, புத்தருக்கு கால்ல முள் குத்துனால் வலி இருக்கும். அவர் முள்ளை எடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாரு. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? ஐயோ எனக்கு முள் குத்திடுச்சேன்னு சொல்லி அந்த வலியோட நம்மள அடையாளப்படுத்திக்கிட்டு நாள் முழுக்க அதே நினைச்சு வருத்தப்படுவோம். சரிதான். அப்ப புத்தி, அகங்காரம் இதையெல்லாம் அவர் எப்படி பயன்படுத்துவார்? அவை வெறும் கருவிகள். ஒரு தச்சர் ஒலியையும் சுத்தியலையும் பயன்படுத்துற மாதிரி தேவைப்படும் போது புத்தியை பயன்படுத்துவார். ஆனா தன்னை புத்திசாலின்னு அடையாளப்படுத்திக்க மாட்டார். தேவைப்பட்டால் நான் என்ற வார்த்தையை கூட அழுத்தி சொல்வார்னு சொல்றீங்க. ஆமா, கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என்னிடம் சரணடைன்னு சொல்றத கவனிங்க. மன்சூர் என்ற சூஃபி ஞானி நானே கடவுள்னார். இதெல்லாம் கேட்கும்போது அகங்காரத்தோட உச்சம் மாதிரி தெரியலாம். ஆனா அவங்க அந்த வார்த்தைகளின் சாட்சியாகவே இருக்கிறாங்க. ஆமா, அந்த வார்த்தைகளை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்களே தவிர அந்த வார்த்தைகளாக அவங்க மாறுவதில்லை. அருமை. ஓஷோ யதாஸ்திதி ஸ்வஸ்தான்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். அதாவது நிலைமை எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதில் ஆரோக்கியமாக திருப்தியாக இருப்பது. ஆமா, இது முழுமையான ஏற்புத்தன்மை. இதுக்கு ஒரு பௌத்த துறவியோட கதை சொல்லப்படுது. ஒரு பெண் அந்த துறவியோட பிச்சை பாத்திரத்துல குப்பைய கொட்டுறா. ஆனா அந்த துறவி கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம குனிந்து அவளுக்கு நன்றி சொல்றார். ஆமா, பக்கத்துல இருந்தவர் குப்பைய கொட்டியதற்கு ஏன் நன்றி சொல்றீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த துறவி, அவர் ஏதோ ஒன்றை கொடுக்கிறாரே, அதுவே பெரிய விஷயம். கொடுப்பதற்கு அவரிடம் குப்பைதான் இருந்தது, கொடுத்து விட்டார். அந்த கொடுக்கும் எண்ணம் இருந்ததே, அதுக்காக நன்றி என்கிறார். வாவ், இதுதான் இந்த நிலை. ஆனா ஒரு கேள்வி. இந்த முழுமையான ஏற்புத்தன்மைங்கிறது ஒரு பக்கம் உன்னதமா தெரியுது, மறுபக்கம் இது நம்மள சுற்றி நடக்கிற அநீதிகளை கூட கேள்வி கேட்காம ஏத்துக்க வச்சுடுமோன்னு ஒரு பயம் வருது. இதுவும் ஒரு நல்ல கேள்வி. இங்கே ஏற்புத்தன்மைங்கிறது வெளியுலகில் நடக்கிற அநீதிகளை ஏத்துக்கிறதுல, தனக்கு உள்ளே ஏற்படுற உணர்ச்சிகளை, நிலைகளை ஏத்துக்கிறது. ஓ, அப்படியா? ஒரு ஞானி அநீதியை பார்த்தா அதை மாற்ற நிச்சயம் செயல்படுவார். ஆனா அந்த செயலை செய்யும்போது அவருக்கு கோபமோ வெறுப்போ பதட்டமோ இருக்காது. அவர் ஒரு சர்ஜன் மாதிரி. நோயை அகற்றுகிறார், ஆனா நோயாளி மேல அவருக்கு கோபம் இல்ல. கரெக்ட். அவர் தன்னுடைய செயலோட விளைவுகள்ல பற்றுதல் இல்லாம அமைதியா சாட்சியா இருந்து செயல்படுவார். இதுதான் வித்தியாசம். சரி, இப்படிப்பட்ட ஞானி சமூகத்திலிருந்து விலகி காட்டுக்கு போயிடுவாரா? உலகத்தை துறந்துடுவாரா? அது ஒரு பொதுவான தவறான புரிதல். அஷ்டவக்ரர் ரொம்ப தெளிவா சொல்றார். ஞானி கூட்டத்தை நோக்கியும் ஓடுவதில்லை, கூட்டத்தை விட்டு விலகி காட்டுக்கும் ஓடுவதில்லை. ஏன்னா கூட்டத்திலிருந்து தப்பி ஓடுவதும் ஒரு விதமான பந்தம்தான் இல்லையா? கூட்டத்தின் மேல இருக்கிற வெறுப்பும் ஒரு இணைப்பு தானே? மிக சரியா சொன்னீங்க. அன்பைப் போலவே வெறுப்பும் ஒரு வலுவான இணைப்பு. நீங்க எதை வெறுக்கிறீர்களோ அது உங்க மனசுல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஞானிக்கு அப்படிப்பட்ட கட்டாயங்கள் இல்ல. அவருக்கு நகரமும் ஒன்றுதான், காடும் ஒன்றுதான். ஆமா. அப்போ உண்மையான புண்ணியத்தலம் எங்க இருக்கு?
மக்காசியிலோ மெக்காவிலோ இல்ல. ஒருத்தன் எங்க இருக்கானோ அந்த இடத்துல அந்த நிலையில ஆனந்தத்தை கண்டா அவனே ஒரு புண்ணியத்தலம் ஆய்விடுகிறான். அருமை. அவன் இருக்கும் இடமே காசி, அவன் இருக்கும் இடமே மெக்கா. ஓஷோ சொல்றது போல, குடிப்பவன் எந்த கோப்பையை எடுத்தாலும் அது மதுவாகி விடுகிறது, எங்கே அமர்ந்தாலும் அது மதுக்கடையாகி விடுகிறது. அதேபோல ஞானி எங்கு சென்றாலும் அந்த இடம் தியானம் நிறைந்ததாகி விடுகிறது. ஆமா. ஆக இந்த 85வது சொற்பொழிவின் சாராம்சம் என்னன்னா, உண்மையான விடுதலைங்கிறது வெளியே உள்ள சூழ்நிலைகளை மாற்றுவதில் இல்லை. ஒரு ஏழை பணக்காரனாவதிலோ ஒரு நோயாளி ஆரோக்கியம் அடைவதிலோ உண்மையான விடுதலை இல்ல. அதெல்லாம் தற்காலிக மாற்றங்கள் தான். கரெக்ட். உண்மையான நிரந்தரமான விடுதலை என்பது நமக்குள்ளே இருக்கும் அந்த 4வது நிலையை, அந்த சாட்சியை, அந்த துரியத்தை கண்டுபிடிப்பதில் தான் இருக்கு. வெளியுலகில் புயல் அடிச்சாலும் உள்ளே ஒரு விளக்கு அமைதியா அசையாம எரிஞ்சுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலை. ஆமா. நாம நம்முடைய வெளி உலகத்தை சரி செய்வதிலேயே முழு வாழ்க்கையும் செலவழிக்கிறோம். ஆனா ஓஷோவும் அஷ்டவக்கரரும் சொல்வதை பார்த்தா உண்மையான வேலை உள்ளதான் இருக்குன்னு புரியுது. அந்த அசைக்க முடியாத மையத்தை கண்டுபிடிப்பது தான் அசல் திட்டம். அடுத்த முறை நீங்க ஒரு போக்குவரத்து நெரிசல்ல மாட்டிக்கும் போதோ அல்லது ஒரு எரிச்சலான மீட்டிங்ல இருக்கும்போதோ அந்த சூழ்நிலைய மாற்ற முயற்சி செய்யாதீங்க. ஒரே ஒரு கணம் அந்த சூழ்நிலைய அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த சாட்சிய உணர முயற்சி செஞ்சு பாருங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க.